ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது கடையில் வாங்கியிருக்க மஷ்ரூமு. இது வந்து ஒயிட் மஷ்ரூமு. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே சில பேர் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி செய்வார். நான் வந்து இது மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா இதுலேயும் ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பீஸாக கட் பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் இல்லாதவங்க கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் பவுடர், இது 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அதோட பச்சை ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அந்த மஷ்ரூம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிங்க. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ட்ரையாக தான் இருக்குது மஷ்ரூமு, நம்ம வாட்டர் எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து கிளறும்போது அதிலேருந்து தண்ணி விடும். அதனால் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கு சேர்க்கக்கூடாது மஷ்ரூம் செய்யும்போது. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தது, லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 1 மினிட் வதக்கணுன்னா திருப்பி கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம அதை வதக்க தண்ணி விட்டுகிட்டே இருக்கோம். அதனால் ஒரு சொட்டு தண்ணியும் சேர்க்காதீங்க. இதை மூடி போட்டும் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா அதில் தண்ணி நிறையா இருக்கிறதுனால அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆகும்போது பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா விடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இன்னும் தண்ணி ஜாஸ்தியாகும். அதனால் மூடி போட்டு வேக வைக்காதீங்க, தண்ணியும் சேர்க்காதீங்க. நம்ம வந்து அந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ட்ரை ஃப்ரை மாதிரி தான் செய்ய போகிறோம். நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறேன்னா அதில் மசாலா சேர்த்து தண்ணியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு. இதில் வந்து பெப்பர் 1 டீஸ்பூன் பெப்பர் போடுறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, இது 2 லாஸ்ட்டில் சேருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த மசாலா மஷ்ரூமோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நம்ம ஈரல் சாப்பிட்ற டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும். மஷ்ரூம் விரும்பாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. லாஸ்ட்லாம் நம்ம வந்து குட்டி குட்டியாக
மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தூவி நம்ம இறக்கணுன்னா ஒரு அழகான பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து வெஜிடேரியன் பீப்புள் வந்து நான்வெஜ்ஜுக்கு பதிலாக எடுப்பாங்க. ஸோ நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அந்த ஃபீல் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. செஞ்சுட்டு உங்களோட கமெண்டு ஃபீட்பேக்கெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா. Thank you for watching. Please like and share.